உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்போ நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். வானதி நில்லு. என்ன செய்ய போற? நான் இப்பவே நம்ம நந்தினி கிட்ட போய் நீ எதுவும் பண்ணல, எல்லாத்தையும் பண்ணது நான் தானே போய் சொல்லிடுறேன். பைத்திய மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காத. இப்ப நீ போய் எல்லா உண்மையை சொன்னு வச்சுக்கேன், உன் வாழ்க்கை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாத்தியா? அந்த வீடியோ விஷயம் பொய்ன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அதுக்குதான் நீ அவ்வளவு கஷ்டப்பட்டியா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல மாமா. என்னால நீயும் நந்தினியும் பாதிக்கப்படக்கூடாது. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். நான் போய் சொல்லதான் போறேன். நில்லு. சொன்னா கேளு வானதி. முட்டாள் மாதிரி அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. நீ ஏற்கனவே அவசரப்பட்டு தான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. திரும்பவும் அவசரப்பட்டு நீ ஏதாவது பண்ணி உன் விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? அருள் மேல எந்த தப்பும் இல்ல. நம்ம சொன்னதெல்லாம் பொய்ன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன் அப்பாவே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாரு. இந்த விஷயம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் உன்னை யாருமே மன்னிக்க மாட்டாங்க. ஏற்கனவே உன் மேல கோவத்தில் இருக்கிற கல்யாண சித்தி இதான் சாக்குன்னு உன்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அருளுக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இதெல்லாம் நடக்கணுமா? சொல்லு. எங்க வாழ்க்கையை காப்பாத்துறதா நினைச்சு உன் வாழ்க்கையை நாசமாக்கிறாத. மாமா, அதுக்காக உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் அழிச்சு நான் வாழணுமா மாமா? அப்படி என்னால வாழ முடியாது. நான் வாழலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ வாழணும். நந்தினி நல்லா இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். நீ எந்த தப்பும் பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே தெரிஞ்சா நந்தினி உங்களை மன்னிப்பா. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, நானே நேரம் பார்த்து நந்தினி கிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன். இப்போதைக்கு நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணாம். நமக்குள்ள இருக்கிற விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேணாம். அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்துச்சுன்றதே மறந்துரு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேத்தையும் தாண்டி வெளியில போக கூடாது. அப்படி யாருக்காவது தெரிஞ்சா உன் வாழ்க்கையை நாசமாயிரும். அதை எப்பவும் மனசுல வச்சுக்க. இங்க பாரு, நந்தினி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ உன் வாழ்க்கைய பாரு. வாழ்க்கைய சரியாக்காம நான் என் வாழ்க்கைய பத்தி யோசிக்க மாட்டேன் மாமா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.